திரு பாலச்சந்திரன், 2021 நாடாளுமன்றத்தில் திரு நரேந்திர மோடி பேசும்போதே பாபுக்கள் அப்படின்னு ஐஏஎஸ் அதிகாரிகள் குறித்து பேசினார். கடும் விமர்சனங்கள் அப்போதே அந்த வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு வந்துச்சு. இப்போவும் அந்த ஐஏஎஸ் நடைமுறையை ஒழிக்க போகிறாங்க, இடஒதுக்கீடு முறையை ரத்து செய்ய போகிறாங்க, ஆர்எஸ்எஸ் அதிகாரிகளை உள்ளே கொண்டு வராங்க, சார்பு உடையவர்கள் அப்படின்லாம் விமர்சனம் வருது. இலக்கு அதுதான், அதை நோக்கி தான் நகருது அந்த நேரடி நியமன முறைங்கிறது. கிளாரிஃபிகேஷன் கொடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் நானும் அவரும் யூபிஎஸ்சில இருந்து செலக்ட் ஆனமே, அதை நான் சந்தேகப்படுறேன்னு சொல்லி கேட்டாரு. நான் குடிமைப் பணி தேர்வு செலக்ட் ஆனேன், ஐஏஎஸ் ஐஆர்எஸ் எட்ஸெட்ரா. அவர் இன்னொரு இதுல செலக்ட் ஆனாரு. நான் செலக்ட் ஆனதை பத்தி சொல்ல முடியும். ரிட்டன் டெஸ்ட்டுக்கு 1700 மதிப்பெண்கள், இன்டர்வியூக்கு வெறும் 300 மதிப்பெண்கள். ஏன்னா ரிட்டன் டெஸ்ட் இட் ஷோஸ் ஒன்ஸ் அ டீப் நாலேஜ். இன்டர்வியூ ஆன் த ஸ்பாட் அவர் எப்படி ஃபேஸ் பண்றாருன்னு இருக்கும். இன்டர்வியூக்கு அதிகமான மதிப்பு கிடையாது. இப்ப இவங்க கொண்டு வர்றாங்களே, இதுல ரிட்டன் டெஸ்ட் இருக்கா, அதை பத்தி ஒரு ஏதாவது சொல்ல முடியுமா? அதனால நானும் நீங்களும் யூபிஎஸ்சியில வந்தோம்னு சொல்லி 19 வருஷம் சொல்றது அர்த்தம் இல்ல. 3 வருஷம் வச்சுக்குவாங்க, 3 வருஷம் வச்சுக்குவாங்க, அப்புறம் தேவைப்பட்டா 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன், 5 வருஷத்துல அனுப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்றாங்களே. அதுக்கு நான் கேட்கிறேன், இந்த 5 வருஷத்துல அவர் செய்த செயல்களுக்கு, அவங்க செய்த செயல்களுக்கு do they come under the purview of the vigilance department? வர்றாங்களா இல்லையா? வரணுமா இல்லையா? இத பத்தி எல்லாம் தெளிவு கிடையாது. இவங்க எல்லாமே சிஏஏ கொண்டு வருவாங்க, அதை பத்தி தெளிவு இருக்காது. 140 எம்பிஎஸ் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதை கொண்டு வந்துருவாங்க. ஐபிஎஸ்சி சிஆர்பிஎஸ் பேர் மாத்துவாங்க, தெளிவு இருக்காது. 140 எம்பிஎஸ் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதை கொண்டு வந்துருவாங்க. அதனால ஜனநாயகத்தின் மூலமாக ஜனநாயகத்தின் குரல் விலையை நெரிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கறத பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை. இப்ப எஸ்சி எஸ்டி ஓபிசி ரிசர்வேஷனை பாதிக்குது, சமூக நீதியை பாதிக்குதுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இது நிர்வாகத்தை சீர்குலைக்குது. ஆர்எஸ்எஸ் விடுங்க, அது முக்கியமான பாயிண்ட், அதை விடுங்க. இன்னொன்னு சொல்றேன், நிர்வாகத்தை எப்படி சீர்குலைக்குதுன்னு. இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால செக்ரட்டரி யாருமே செக்ரட்டரி பெட்ரோலியம்னு கிடையாது. இது பல பேருக்கு தெரியாது. அவருடைய டெசிக்னேஷன் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெட்ரோலியம். ஏன்னு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு காலத்துல காங்கிரஸ் காலத்துல பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. பட்ஜெட்ல பணம் இல்ல. அவங்க என்ன பண்ணாங்க, பெட்ரோலியத்துல செஸ் வைப்போம், 1 லிட்டருக்கு 5 பைசா அப்படின்னு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்க இவர் பெட்ரோலியம் செக்ரட்டரியா இருந்தவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். அவர் அதனுடைய முக்கியத்துவத்தை உடனடியாக உணர்ந்தார். இது பெட்ரோலியம் மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தர் பெட்ரோலியம் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. அப்படிப்பட்டவங்களுடைய முதல் கேள்வி, நாங்க பெட்ரோலிய விலையில எதுக்கு 5 பைசா மத்தது கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய டொமைன் நாலேஜ் அவ்வளவுதான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது சமூக நீதியும் பாதிக்குது, நிர்வாகத்துக்கும் சீர்குலைக்குது. இது ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட். இதுதான் எதிர்கட்சிகள் வைக்கிறது. சமூக நீதியை பாதிக்குது, நிர்வாக கட்டமைப்பையும் குலைக்குது. அதாவது பொதுவாக அரசாங்கம் என்று சொன்னால், அரசியல் கட்சிகள் வழியாக அரசாங்கம் உருவாகிறது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறிவிடும் அல்லது தொடர்ந்து நீடிக்கலாம், இதெல்லாம் நடைமுறை. ஆனால் அரசாங்கத்துக்கு நிரந்தர பில்லர்ஸ் யாருன்னாக்கா ஐஏஎஸ் அதிகாரிகள் தான், பியூரோக்ராட்ஸ் தான் அரசாங்கத்தினுடைய. இப்போ பாலச்சந்திரன் சார் எடுத்துக்கிட்டா, அவர் என்னைக்கு ஜாயின் பண்ணாரோ அன்னிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அந்த அரசாங்கத்துக்கு பொறுப்பாளி அவர். அவரை போல் இன்னும் ஆயிரக்கணக்கில் இருந்திருப்பாங்க. அவங்க தான் நிரந்தரமான பில்லர்ஸ். அதில் இப்போ சமீப காலங்களில் என்ன குறைகள் இருக்கான்னா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா குறைகள் இருக்குது, அதை தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லலை. குறைகள் அந்த அந்த போஸ்டிங்கு தகுந்த முதிர்ச்சி இருக்கான்னா அது கொஸ்டின் மார்க் தான், $1 மில்லியன் கொஸ்டின். 1-2 பேர் இருக்கு, எல்லா துறையிலும் இருக்கிறது. அது இந்த ஜெனரேஷன் சிக்காப்பா என்னன்னு தெரியாது, அது இருக்கிறது. நான் நிறைய அதை உணர்ந்திருக்கேன், பார்த்துருக்கிறேன். ஒரு கோர்ட்டு கொடுக்குற தீர்ப்பு சமீபத்தில் இந்தியா சிமெண்ட்ஸ் கேஸ் ஒன்று வந்தது 89. இந்தியா சிமெண்ட்ஸ் விஎஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடந்த கேஸில், இந்த கனிம வள வழக்கில் இங்கே ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த கேஸுக்கு 35 வருஷம் கழிச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் 10 நாளைக்கு முன்னால் ஒரு தீர்ப்பு ஆகுது. அப்படியே நேரம் மாறா, டெக்னிக்கல் எரர். அந்த கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு டெக்னிக்கல் எரர்னு ஒரு வழக்கம் கொடுக்குது கோர்ட்டு. இப்படியெல்லாம் நம்ம படித்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் இப்போ நடக்கிறது. ஒரு தீர்ப்புக்கு முற்றிலும் மாறாக கொஞ்சம் கரெக்ஷன், கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணலாமே தவிர, ஆனால் முற்றிலும் மாறாக இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது எதை காமிக்குதுன்னா, தனக்கு இருக்கிற அதிகாரத்தை என்ன யாரும் கேட்க முடியாது, நான் கொடுத்ததுதான்ங்கிற முடிவு. வெளியிலேருந்து வந்தவங்க மட்டும் நேர்மையாவே 5 வருஷம் இருந்துருவாங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அதான் அவங்களுக்கு லிமிட்டே 5 வருஷம் தான். 5 வருஷம் சார். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு செயல் ஒரு காரியத்தை எல்லாரும் சேர்ந்து செய்து முடிக்கணும். என்னென்ன பணியை கொடுத்துருக்கோமோ அந்த பணியை செய்து முடிக்கணும். அதுக்கு ஆள் தேவை.
அதுக்கு திறமையானவங்களை சேர்க்கணும். இவ்வளவுதான். அது 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 அதுக்கு உரிய பைலா வந்து இதுதான், கிரவுண்ட் ரூல்ஸ் இதுதான். இதுக்கு அரசு நல்ல நினைப்போடு தான் செஞ்சிருக்கு, நல்ல நினைப்போடு தான் செய்யறது. அதுக்கு எதிர்ப்பு வந்துடும் ஒரு வேளை யோசிச்சிருக்கலாம். இப்போ அது பயம்னு நான் சொல்றேன், பயம்னு நினைச்சுக்கிட்டா கூட நியாயம்னு சொல்றேன். அது ஏன்னா ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும்